இது வெறும் பூ இல்ல. சித்தர்கள் இதை மருந்து முறிப்பான் சொல்லியிருக்காங்க. நீங்க பல ஆயிரம் செலவு பண்ணி உடம்புக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு பூவை சாப்பிட்டா அந்த மருந்தே வேலை செய்யாம போயிடுமா? ஏன் தெரியுமா? அகத்தியர் ஏன் இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு? இது உடம்புக்கு நல்லதா கெட்டதா? செவ்வகத்தி பூவுக்குள்ள இருக்கும் அந்த ரகசியம் என்ன? வாங்க, சித்தர்கள் வழியில் உண்மையை உடைப்போம். எல்லாரும் இதை சாதாரண அகத்திப்பூன்னு நினைக்கிறாங்க. ஆனா இது செவ்வகத்தி. சாதாரண வெள்ளை அகத்தியை விட இதுல மருத்துவ குணம் ரொம்பவே அதிகம். சித்தர்கள் இதுக்கு ஒரு பயங்கரமான பெயர் வச்சிருக்காங்க தெரியுமா? அதுதான் மருந்து முறிப்பான். அதாவது நீங்க காய்ச்சலுக்கோ வேற நோய்க்கோ மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த அகத்திப்பூவையோ கீரையையோ சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா நீங்க சாப்பிடுற மருந்தின் சக்திய இது முழுசா அழிச்சிருமா. அதனாலதான் பத்தியம் இருக்கும்போது அகத்திய சேர்க்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ இது கெட்டதா? கிடையவே கிடையாது. எலுமையாது. எலும்பு தேய்மானம், மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இதுல இருக்கிற கால்சியம் சத்து மாத்திரை மருந்தையே மிஞ்சிடும். உடல் சூட்டை தணிக்க இதுக்கு நிகர் இதுதான். வாரத்துல ஒரு நாள் மட்டும் இதை உணவில் சேருங்க. மருந்தே இல்லாத வாழ்க்கை வாழுங்க. இதே மாதிரி சித்தர்கள் சொன்ன ரகசியங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.